மேடம் படிக்கிறது கேக்குதா? கேக்குது மேடம். வீட்டுக்கு கேக்குதா? மேடம் கிளியரா இல்ல. யாருக்கு இதோட சவுண்ட் கேட்கறாக்க ஒரு கம்ப்ளீட் போடுங்க பிள்ளைகள் போயிட்டா. அம்மா நானே உன்னோட வரட்டா? ஓகே பிள்ளைகள் ரெடியா படிக்க ரெடியா? எல்லாருக்கும் முழங்கிட்டா போல டவுன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு? ரனுசியா மிஸ் கிடைக்கிறதுக்கு கேக்குது மிஸ். ரனுசியாவுக்கு கேக்குதாமா? ரனுசியா அப்ப மிஸ்ஸுக்கு ஆன்சர் பண்ணாதான் மிஸ்ஸுக்கு விளங்கும். இல்லாட்டி நான் இருக்குதா இப்போ ரைட் ஓகே ஓகே பிள்ளைகள். அப்ப போன கிளாஸ் நாங்க படிச்ச நவுனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உங்கள்ட்ட கேட்க சொன்னேன். என்னட்ட ஒரு ஆள் மட்டும்தான் கேட்டிருந்தேன். டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தார். கொஸ்டின்ல சில டவுட்ஸ் இருந்ததுன்னு சொல்லி கிளியர் பண்ணியிருந்தார். மற்ற எல்லாரும் அப்படியா? ஓடி முடியும். நீங்க இப்படி அமைதியா இருந்தா எப்படி செய்யறது? வேணும் எல்லாரும் ஒன் பண்ணி தரீங்க. இல்லையா ஹோம்வொர்க் ரிவிஷன் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்க்கணும். ஓகே பாப்போம். மற்றது மட்டாக்கள் ரைட். நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் பிள்ளைகள் யாரும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்க இல்லையே பெருசா எல்லாரும் நல்லா போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் சொன்ன எங்களுக்கு
அதனால ஒரு நாள் நான் உங்களை ஃபுல்லா படிப்பிச்சு விடுவேன், அந்த விஷயத்த ஃபுல்லா படிப்பிச்சு விடுவேன். அப்ப நான் ஆக்டிவிட்டி அறைக்குள்ள ஆக்டிவிட்டி சொல்லி இருந்தேன். ஏதாவது டவுட் இருந்தா அதே ஒருக்கா பர்சனலி சேர்த்து சொல்லியிருந்தேன். பட் ஒரு ஆள் மட்டும்தான் நீங்க கேட்டு இருந்தீங்க டவுட்ஸ். இப்ப நீங்க அப்படி கேட்டா நாங்க கொஞ்சம் கூட படிக்கலாம். கிளாஸ் டைம் சொல்லும் போது நாங்க படிக்க வேண்டியதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால பிள்ளைகள் உங்களுக்கு கண்ண நாள் இருக்குதானே, ஸோ நீங்க அதுக்குள்ள எனக்கு கால் பண்ணியோ இல்லாட்டிக்கு மெசேஜ் பண்ணியோ உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டீங்கன்னா நல்லது. சரியா? இப்ப நான் ஒர்க் போட்டுட்டு சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அந்த கிளாஸ் நேம் சொல்லியிருந்தேன், நான் ஆக்டிவிட்டிஸ் போட்டா அடுத்த கிளாஸ் இன்னொரு புது பாடம் தான் படிப்பிக்காங்க, டைம் இருக்கும். சரியா? அப்ப வியாழக்கிழமை மட்டும் தான் எப்ப உங்களுக்கு நேரம் இருக்குது, நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கிறதுகளை எனக்கு மெசேஜ் பண்ணினீங்கன்னு சொன்னா உதவியா இருக்க பிள்ளைங்க. சரியா? ஓகே, தர்ஷிக்கு ஏதும் டவுட்ஸ் இருந்தா மிஸ்ஸுக்கு மெசேஜ் போடுங்க. சரியா? மிஸ் எனக்கு இந்த விஷயம் சொல்லி போட்டா நான் தனியே உங்களுக்கு அதை குறித்து நான் வழங்கப்படுது. ஓகே ஓகே. ஓகே. அப்ப இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, போன கிளாஸ் எனக்கு ஒரு ஆளுட அம்மா கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, கிராமர் தான் போறீங்க, பேப்பர் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுறேன், உடனே நான் பேப்பர் செய்ய மாட்டேன். நீங்க போஸ்ட் பாத்தீங்களோ தெரியல. தட்சி உங்களோட இதை மியூட் பண்ணுங்கம்மா. நீங்க போஸ்ட் பார்த்துருப்பீங்களோ தெரியல. அதுல போட்டுதான் கிரேட் 7 to 1 பிள்ளைகள் வர இருக்கிறீங்க. நீங்க ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. 7 to 1 பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த கிளாஸ்ல பிள்ளைகள் நீங்க ஒன்று எப்பவும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். சரியா? இங்கிலீஷ் கிளாஸ் யோசிக்கணும். எல்லாருக்கும் பேசிக்கான. சரியா? கிராமரை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க O-level பிள்ளைகள் A-level பேப்பர் கூட நீங்க செய்யலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. என்னது, நீங்க இங்கிலீஷ்ல வந்து vocabulary கூட தெரிஞ்சு ஸ்ட்ரக்சர் விளங்கி கொண்டா போதும் பிள்ளைகள். இங்கிலீஷ்ன்றது வந்து 6ஆம் ஆண்டுக்கு இப்படி, 7ஆம் ஆண்டுக்கு இப்படி, 8ஆம் ஆண்டுக்கு இப்படின்னு சொல்லி ஒரு வரையறை இல்ல பிள்ளைகள். அந்த பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு மாறி ஒரு வடிவத்துல வருமே தவிர, மற்றபடி கிராமர்ல இருக்கிற விஷயம் 6ஆம் ஆண்டுக்கு ஒன்றுதான், O-levelக்கும் ஒன்றுதான். சரியா? அதை நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும். நீங்க அந்த பிள்ளைகள் இல்ல தானே. அப்ப ஆங்கிலத்துல மொழி என்ற விஷயத்துல என்ன சொல்றது, அகராதி என்றது ஒன்றுதான். சரியா? ஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றேதான். இப்ப விளங்கி கொண்டா மேல் நோக்கி போறதும் அதுல இருந்து கீழே போறதும் அது எங்களோட கையில தான் இருக்கு. சரி, அதனால யாரும் குழம்ப வேணாம். இது என்ன மிஸ் சின்ன பிள்ளை மாதிரியா எங்களுக்கு இப்ப நவுன் படிப்பிக்கிறாவ படிப்பிக்கிறான்னு சொல்லி யோசிக்காதீங்க. சரியா? தெரிஞ்சாலும் தெரியாதது கூட படிச்சு கொள்வதான் எங்களை வளர்த்து கொள்வதற்கு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அதனால நான் நீங்க மிஸ்ஸோட 6 மாசம் இருப்பீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க பி எடுப்பீங்க. பி எடுக்கிற நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் மிஸ்ஸோட 6 மாசம் டிராவல் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் எடுப்பீங்க. சரியா? அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நான் படிப்பிக்க போறேன். ஸோ அதனால யாரும் குழம்ப தேவையில்லை. நான் தாரதங்களை திருப்பி நீங்க வீட்டுல படிச்சுக்கொள்ளுங்க. நிறைய அனுபூச்சி இன்னும் நீங்களா ஓனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இன்னும் உங்களுக்கு லேசா இருக்கு, இன்னும் நீங்க அறிஞ்சு கொடுங்க. எக்ஸசைஸ் தான் நான் அனுப்புறேன். நான் ஃபர்ஸ்ட் டே தானே அன்றைக்கு, அதனால நான் கொஞ்சமா அனுப்புறேன். இன்னைக்கு போக போக எங்களுடைய மெத்தட் வந்து கூடிக்கொண்டு போகும். ஸோ எவ்ரி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க பிள்ளைகள், யாரும் கிளாஸ் கட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, போன கிளாஸ் நாங்க நவுன் பார்த்தோம். நவுன் ஒன்று சொன்ன பேர் சொல்லு ஒன்று பார்த்தோம்.
அடுத்து இன்னைக்கு பார்க்க போறோம் verb and adjective. Noun, verb and adjective. இந்த மூன்று விஷயத்தையும் ஒரே தரத்துல நாங்க பார்க்க போறோம். இப்ப எனக்கு சொல்லுங்க, noun என்னது பேருன்னு சொல்லிட்டீங்க. verb என்னது என்னது தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? வினை வினைச்சொற்கள். Very good. Very good. வினைச்சொல். And adjective பத்தி சொன்னா இருக்கு. Adjective. பெயரடை அடைமொழிகள், பேரடைமொழிகள். மூன்று விஷயத்தையும் நாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கிளிப்ல கவனமா பாருங்க. நான் அதை திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ தானே வீட்டுக்கு கன்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இந்த டைம் நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் இருக்குது உங்களுக்குரிய பயனை பெற்றுக்கொள்றது. மிஸ் வீடியோ போட்டான்னு சொல்லி போட்டு யாரும் படுத்திருந்து நித்திர கொள்ளாதீங்க, தயவு செய்து. சரியா? வீடியோ போடுற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும், கட் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு லேசா இருக்கு. இப்ப அந்த நோட்டை போட்டு சும்மா கடைபிடிச்சு வித்துட்டு கொண்டுடுவீங்க. சரியா? அதனாலதான் வீடியோ கிளிப் போடுறது, ஒரு அனிமேஷன் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி கொள்ள லேசா இருக்கும். ரெடியா? எல்லாருக்கும் எல்லாம் ரெடியா? ரெடியா இருக்கீங்களா? Ready? Yes or no? Yes or no? Yes. Yes. Praveen Kumar? Yes. Sukuma, Praveen Kumar. Yes. Yes, very good. Okay, right. Today we are going to learn about noun, verb and adjective, right? So, யாரும் copy வச்சிருந்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் டேட்டா போட்டு noun, verb and adjective சொல்லி ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளுங்க. மிஸ் விளங்கப்படுத்திக்கல, சில நோட்ஸ்கள் தருவோம், அதை நோட் பண்ண வேணுமா? Right. We will start. யாருக்கும் சவுண்ட் கேட்கல அப்படின்னு சொன்னா பார்த்து சொல்லுங்க பிள்ளைகளா. What is a noun? A noun is a word that கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? Yes, ma'am. ஓகே ஓகே. இது Yes, ma'am. நோட்ஸ் தான் போகுது பிள்ளைகள். வடிவா ரீட் பண்ணுங்க. பண்ண முடிஞ்சாக்க ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ண தெரியலன்னா பரவாயில்லை. அதுல வர அனிமேஷன்களை விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். What is a noun? A noun is a word that names a person, place, or thing. A noun can tell who or what. A noun can be a person. Here we have a girl. A noun can be a place. Here we have a home. A noun can be a thing. So that means it could be an animal or an object. Here we have a cow and a pencil. Who or what can you see in the picture? What are the nouns? Think about a person, a place, or a thing. I've listed some of the nouns I found. Boy, girl, man, woman, baby, beach, dolphin, sea lion, dog, umbrella, ball, and boat. There are many more nouns that I didn't mention, and I'm sure you saw them. Now let's talk about verbs. A verb is a word that describes action. It tells what people or animals are doing. Here are some examples of verbs: cry, walk, run, sleep, read. You can see in the picture the people are doing these actions. Here are a few more examples: play, cook, draw, study. The girl plays with the soccer ball. The chef cooks eggs. The boy draws a picture, and the man studies. This is a story called A Day at the Zoo. Pay attention to the verbs in the story, the actions that the people and animals are doing.
Andy walks to the zoo. He sees many interesting animals. 2 giraffes eat leaves from the tree. A monkey jumps on a man's back. The elephant sprays water with its trunk. 1 panda sleeps while others play together. The hippo yawns loudly while the people watch. It is time to leave, so Andy goes home. He tells his sister about his day at the zoo. That's the end of the story. We saw many verbs. Now it's time to talk about a different part of speech. What is an adjective? An adjective is a word to describe a noun or pronoun. Here are some examples of adjectives: blue, big, small, powerful. The paint is blue. The elephant is big. The mouse is small. The superhero is powerful. Now let's read a description of my favorite toy. Pay attention to all the adjectives. My favorite toy. My favorite toy is a race car. It is small and orange. You can use the remote to control where it goes. This is a special car. It is fast and sturdy. You can drive it on the wall as well as on the floor. It has a rechargeable battery. I like it because I can play with it for many hours. Now it's time to review. Today we talked about parts of speech: nouns, verbs, and adjectives. A noun is a word that names a person, place, or thing. A noun can tell who or what. There's a girl, a home, a cow, and a pencil. A verb is a word that describes action. It tells what people or animals are doing. A girl plays, a chef cooks, a boy draws, and a man studies. An adjective is a word to describe a noun or pronoun. The paint is blue, the elephant is big, the mouse is small, and the superhero is powerful. That's all for our lesson today. I'll see you next time. Bye. ஓகே அப்ப நான் ஒரு வீடியோவிலேயே நான் நினைக்கிறேன்